மற்றும் தமிழகம் முழுவதும் சுமார் 282 குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கும் நிலையில் தனியார் நிறுவனத்தில் சார்பில் சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் கனரக வாகனம் இலவசமாக கைஃபா அமைப்பினரிடம் வழங்கப்பட்டது. இதுகுறித்து கைஃபா அமைப்பினரிடம் நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் நலீம் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரில் உள்ள கைஃபா அமைப்பு மூலம் கிட்டத்தட்ட 288 குளங்கள் தூர்வாரப்பட்டுள்ளன. இன்று மில்கி மில் சார்பாக சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் கனரா ஆவணம் வழங்கப்பட்டது. சார் வணக்கம். இந்த பகுதியில் இந்த குளம் எத்தனை குளம் இதுவரை தூர்வாரி இருக்கீங்க? கைஃபா 2019 ஆரம்பிச்சு 6 வருஷத்தை கடந்துட்டோம். 10 மாவட்டங்களில் 282 நீர்நிலைகளை தூர்வாரி இருக்கும். இது வரைக்கும் ஏற்கனவே தூர்வாரதுக்கான கிட்டாச்சி வாங்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த கிட்டாச்சி மூலம் மண்ணை கரைக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை. கிட்டாச்சிலே மண்ணை கொண்டு போக வேண்டியது. வாடகைக்கு எடுத்துக்கிட்டு இருந்தோம். டிராக்டர் லாரி எல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு இருந்தோம் மண்ணு கொண்டு போகிறதுக்கு. இன்னைக்கு அந்த வாடகை இல்லாமல் டீசல் மட்டும் பயன்படுத்தி கொண்டு வர அளவுக்கு இந்த லாரியை வாங்கி கொடுத்துருக்காங்க. இன்னொரு லாரியும் வாங்கி தர்றாங்க கொடுத்துருக்காங்க. வணக்கம். இப்போ புதுசாக எத்தனை குளங்கள் தூர்வார போறீங்க? நாங்கள் கைஃபா 1000 குளம் எங்களோட இலக்கா நிர்ணயிச்சு, அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜுகளும் நீதிபதியோட வேண்டுகோளுக்கு இணங்க 1000 குளத்தை எங்கள் இலக்கா நிர்ணயிச்சு தூர்வாரிட்டுமா. இப்போ 282 இதெல்லாம் பண்ணியிருக்கோம். விரைவில் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களும் தூர்வாருவோம். நாங்கள் ஏன் கைஃபாவில் பயணிக்கிறோம் என்றால், எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது உயர்நீதிமன்ற நீதிபதி திரு மாண்புமிகு சுரேஷ்குமார் அவர்களின் உந்துதலால், அவர்களின் பாராட்டுதலால் 1000 இலக்கை கொண்டு பயணிக்கின்றோம். இன்னும் பல நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களின் பாராட்டுதலில் தமிழ்நாடு முழுக்க செல்வோம் என்று உறுதியளிக்கின்றோம். இந்த பேராவூரணி பகுதியில் உள்ள இந்த கைஃபா அமைப்புனா தொடர்ந்து அந்த பகுதியில், அதாவது டெல்டா மாவட்டங்களில் குளங்களை மீட்டெடுக்க வேண்டும், நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும், தொடர்ந்து இந்த பகுதியில் தூர்வாரும்படி செய்து வருகிறார். இன்று மில்கி மில் கம்பெனி சார்பாக சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பில் கனரா வாகனம் வழங்கப்பட்டது. நியூஸ் 7 செய்திகளுக்காக பட்டுக்கோட்டையிலிருந்து நலீம். தென்காசியில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாம்புக்கோவில் சந்தை பகுதியில் சுமார் 2 கோடி